அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. குத்துச்சண்டை போட்டியில இறங்கினார், பெரிய வெற்றி பெற்றார், வேர்ல்டு சாம்பியன் என்று அறிவிக்கப்பட்டார். ஒரு பெரிய ஜெயத்தை அவர் பெற்றுக்கொண்டார். எப்படி முடிந்தது? பலப்படுத்தின இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு எக்ஸாமுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், இன்டர்வியூக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு உயர்வுக்கான பிளான் பண்ணி கொண்டிருக்கலாம், பிசினஸுக்கு ஒரு வேலைக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கலாம், என்னால் இதை செய்ய முடியுமா என்று நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த வசனத்தை சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் எனக்கு பலன் தருவார், என்னை பலப்படுத்துவார், என்னை செய்ய வைப்பார், ஜெயம் தருவார். தைரியமா சொல்லுங்க, நீங்க அற்புதத்தை காண்பீங்க. அது உங்களுடைய ஊழிய காரியமா இருக்கலாம். ஊழியத்தில் பலன் கொடுத்து ஜெயம் கொடுத்து நடத்துகிற தேவன். விசுவாசத்தோடு சொல்றீங்களா? அப்படி வலதுகரம் உயர்த்தி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன், ஆம்.